ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செடியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுரேனியா பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம வளர்க்கலாம், இதை எப்படிலாம் பராமரிக்கலான்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். விதை மூலமாகவே இந்த செடியை நம்ம எப்படி வளர்க்கலான்றதையும் இந்த வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ்களும் உள்ளே இருக்குது. இந்த டொரேனியம் பிளான்ட்ஸை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து வின்டர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மழைக்காலத்தில் வந்துட்டு அதிகங்களை பூக்கள் கொடுத்து செம்மையாக வளரக்கூடிய ஒரு ஃப்ளவருங்க. மலைப்பகுதிகளெலாம் நிறைய இந்த பூக்கள் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏற்காடு, கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வந்துட்டு நிறையாவே வளரும். எங்கே அதிகமான குளிர் இருக்கோ அந்த பகுதியில் வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து அதிகமாகவே நிறைய காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளவர்ஸும் அந்த விதைகள்லேருந்து அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டேபிள் ரோஸ் எப்படியோ எத்தனை வகை கலர் இருக்கோ அதே மாதிரி தாங்க டொரேனியாலையும். டொரேனியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பாருங்கள், வெல்வெட் கலரில் எவ்வளோ அழகு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்து, இந்த விதைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுகுக்கும் சிறிதாக தான் இருக்கும், ரவை மாதிரி அதை விட பொடிசாக தான் இருக்கும். ஸோ அந்த விதைகள் மூலமாகவே அந்த கலர் மட்டும் இல்லாமல் பல பல கலர்கள்லேயும் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ, ரெட்டு இந்த கலர் அத்தனையுமே இருக்குது. இந்த ஒரு கலரில் வந்துட்டு இதில் வரக்கூடிய விதைகளை எடுத்து நம்ம செடிகளுக்கு பக்கத்தில் ஒரு மண் தோண்டி போட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த கலர் தான் வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதிலே பல கலர்ஸ் வந்துட்டு வரும். நீங்கள் அங்கே உள்ள வீடியோஸில் பார்க்கும்போது வேறு ஒரு கலரில் இருந்தால் இதை பாருங்கள். ஸோ இந்த உங்களுக்கு அந்த இதழ்களில் மட்டும்தான் அந்த ப்ளூ தெரியும், ஒரு இதெல்லாம் தெரியாது. அது வேறு ஒரு வெரைட்டி, இது ஒரு வேறு வெரைட்டி. ஸோ இதை நானே ரொம்ப நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அந்த இதழில் மட்டும் இருக்காது, அதில் வந்துட்டு ஃபுல் இதழ்கள்லையுமே அந்த பர்பிள் கலரில் வந்துட்டு உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கும். இந்த செடியை வந்துட்டு மேஜிக் செடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு விதையிலேயே வந்துட்டு பல பல கலர் பூக்கள் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்குள்ள வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் அந்த விதையில் ஒரு விதையிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க, இது 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு வரை வளரக்கூடிய பிளான்ட்டுங்க. பாருங்கள், தரையிலேயே அதுவாக விதைகள் போட்டு போட்டு நம்ம நான் ஸ்டாப்பே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இது சம்மர் டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பூச்சிகள் வந்துட்டு மலைகளில் நிறைய அழுவி போகிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கட்டிங்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளான்ட்டை நம்ம அழகாக வளர்க்கலாம். விதைகள் மூலமாகவும் நம்ம வந்துட்டு இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். ஒரு பிளான்ட்லேயே நிறைய பிளான்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி வேணாலுமே வளர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போது நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் விதைகளை எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்தில் சூப்பராகவே வளருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் இந்த மழை டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த விதைகளை எடுத்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அழகாக கொடுத்து வருவாங்க. ஆனால் விதைகளை போட்டுட்டு மண்ணில் வந்து இந்த மழையில் வந்துட்டு வைக்காமல் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இலைகள் துளிர் விட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மல் வெயிலில் கொண்டு வந்து வைக்கலாம். சம்மர் டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வளர்க்க முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மழை காலத்தில் வந்துட்டு நீங்கள் வளர்க்கும் போது அவ்வளோ ஈஸியாக வளர்க்கலாம். இந்த குளிர் டைமில் வந்துட்டு நீங்கள் விதைகளை எடுத்து ஒரு பாட்டில் போட்டாலே போதும். நீங்கள் பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஃப்ளவர், இந்த ஒரு பூவுமே பூத்து காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா காஞ்சிரும். அந்த காஞ்ச இதில் இருந்து தான் இப்படி தான் உங்களுக்கு அந்த சீடு வந்து கொடுக்கும். அந்த சீடை பாருங்கள், இதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு சீடு இருக்கும். அந்த சீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். இப்படி தான் ஒயிட்டாக தான் இருப்பாங்க. நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு கையில் வச்சுக்கிட்டு மொபைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். இது தாங்க விதை. இந்த விதையை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அந்த பாட் பக்கத்தில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதிலருந்தே குருத்து வரும். ஸோ நான் ஒன் சைடில் வந்துட்டு மொபைல் வச்சுருக்கேனால அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக ஒரு மண்ணில் ஒரு பாட் எடுத்து மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சீட்ஸை வந்துட்டு அந்த மண்ணில் போட்டு லைட்டாக மேலேயும் அந்த மண்களை கொஞ்சம் தூவி விட்டுட்டு நீங்கள் ஒரு சைடில் வந்துட்டு தண்ணியெல்லாம் விட்டு சைடில் கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு அது குருத்து வர உங்களுக்கே நல்லா தெரியும்.
அது மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயுமே கட்டாயம் வந்துட்டு சீடு கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ சில விதைகளில் சில பூ முடிஞ்சதுக்கப்புறமா அதில் விதை இருக்காது. வெறும் காற்று மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அமுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளவர் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளவரில் வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. ஒவ்வொரு சில ஃப்ளவர் வந்துட்டு பூத்து முடிச்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு வெறும் காற்று மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அமுக்கி பார்க்கும்போது உள்ளே ரவ ரவையாக இருக்கேன்றது நம்மளுக்கு கண்கூடாவே தெரியும். அந்த பூ பூத்ததுக்கப்புறமா இதிலருந்து ஒரு காய் மாதிரி உள்ளே வரும். இந்த பூ தானே கீழே விழுந்துரும். அதுக்குள்ளே இருந்து ஒரு காய் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. அதிலருந்து தான் அந்த சீடே வந்துட்டு உங்களுக்கு உருவாகும். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளான்ட்டுங்க. வெயில் டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வேகமாகவே அது காஞ்சி போயிடும். மழை டைமில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வேகமாகவே க்ரோத் கொடுப்பாங்க. இதில் உள்ள விதைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உள்ள அந்த நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த பூவெலாம் நல்லா உதிர்ந்து அதிலருந்து விதை வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை காற்றுலேயே அது அப்படியே பறந்துடும். அந்த ரவை மாதிரி இருக்கிறது. இப்படி காஞ்சிருக்கிற விதையை தான் நீங்கள் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணணும். பச்சையாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த விதை வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். வின்டர் சீசன் வந்துட்டு நெருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா, இங்கே நான் மேலே வச்சுருக்கிறதுனால இந்த காற்றுல அடித்து கீழே எல்லா இடங்களும் எனக்கு வந்துட்டு டொரேனியா செடிகளாக நிற்கிது. ஃப்ளவர் இன்னும் வரல. நிறைய இடங்கள்ல பூத்து அப்படியே நிற்கும். ஒரு சைடில் பிங்க், ஒரு சைடு எல்லோ, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் அப்படியே கீழே நிறைய இருந்தது. நான் நிறைய எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய இங்கே வந்துட்டு பாம்பெல்லாம் வர்றதுனால நான் அந்த மாதிரி நிறைய இருக்குது அங்கே செடியெல்லாம் புல் மாதிரி இருக்க வேண்டாம்னு நான் பிடுங்கிட்டேன். சில செடிகளை மட்டும்தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். அதுவும் இது மழையெல்லாம் தானே கொடுத்து வந்ததுங்க. வெயில் காலத்தில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வளர்க்கணுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வின்டர் சீசனில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட் க்ரோத்தும் இருக்கும் உங்களுக்கு. அந்த விதைகளை அப்படியே போட்டுட்டு மேலே தூவி விட்டாலே போதுங்க. நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை மாதிரி நீங்கள் தூவி விட்டால் கூட போதும். அந்த மாதிரி பண்ணாலே அதை வந்துட்டு அழகாக குருத்து வந்துடுவாங்க. நீங்கள் விதையை போட்டுட்டு ஒரு 15 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுலேருந்து ஒரு புது பிளான்ட்ஸ் வந்துட்டு நிறைய வந்துடும். 1, 2 இல்லை, நிறைய இருக்கும். நீங்கள் அந்த விதையை போட்டுட்டு மேலே அப்படியே மண்ணை போட்டு அமுக்கி விட்றாதீங்க. சும்மா லைட்டாக மேலே செடிக்கு பக்கத்துலேயே தூவி விட்டுட்டு ஒரு பாட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம இந்த கீரை விதைகள்லாம் வந்துட்டு சாம்பலில் கலந்துட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த விதைகளையும் வந்துட்டு மண்ணில் கலந்துட்டு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக வளருவாங்க. ஒரே இடத்துல கும்பலாக இருந்து வளர மாட்டாங்க. ஓகேங்களா. விதை போட்டு அந்த இது கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கும்போதே எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர் வந்துட்டு கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும், சத்து இல்லாமல். இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நிறைய பிளான்ட்ஸை வந்துட்டு நீங்கள் உருவாக்க முடியும். 8 இன்ச் பாட்டில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக நடவு செய்யலாம். இந்த டைமில் இந்த நவம்பர் மாதம் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சூப்பராக க்ரோத் கொடுப்பாங்க. இப்போ உங்களால் போட முடியலைனாலும் இந்த விதைகள்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் அந்த நவம்பர் மந்த்தில் நீங்கள் போடும்போது சூப்பராகவே க்ரோ ஆகும். இல்லைன்னா மழை டைமில் வந்துட்டு உங்கள் ஊரில் மழை இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னா இந்த டைமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் வந்துட்டு நீங்கள் எல்லா பொருட்களையுமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான எந்த பொருட்கள் பிடிச்சிருக்கோ அந்த எல்லா பொருட்களையுமே வந்துட்டு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நவம்பர் மந்த்தில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சூப்பராகவே வருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோஸ் போடணும், உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்ச வீடியோஸ் நான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஆல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.